ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ஒன்று, ஆப்பிள் லேப்டாப் ஒன்று வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பீக்கர்னு சொல்கிறாப்புல. அப்புறம் 2 பவர் பேங்க் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம 20,000 வாட்ஸ் போட்டோம்ல, அது இப்போ சரியாக போச்சு, இப்போ காலி ஆயிடுச்சு. ஸோ மண்டே வருதுன்னு இருக்காங்க, அது பார்த்துக்கலாம். அது வந்துச்சுன்னா திரும்ப ஒரு கார்டு போட்டுக்கிறோம். ஸோ இப்போ ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பீக்கரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ பெருசாக இருக்குது, வெயிட் பயங்கரமாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து கண்ணாடியிலேயே தயார் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. டச் மாடல்னு நினைக்கிறேன் இதெல்லாம். இது ஆன் பண்ணுறா இதா சோனினாலே ஒரு பயங்கர எஃபெக்டாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். பக்கா ஒரிஜினல், இது காப்பிலாம் கிடையாது. அதுக்கான ஒரிஜினல் சார்ஜரே இருக்கு பாருங்க. சோனி சார்ஜர் வந்து இது மிஸ் ஆகிட்டா கிடைக்காதுங்க, ரொம்ப கஷ்டம். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பா இது ரீசார்ஜபிளா? சார்ஜபிள் தானே? சார்ஜபிள் தான். இங்கே பாருங்க, ஆன் ஆகுது. ஒரு பாட்டு ஒன்று போட்டு விடு. ப்ளூடூத்தில் தான் பாடுமா அது, ரேடியோ இல்லை. ஸோ சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்கு, ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆடுது அந்த எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டை போட்டு விட்றான். அப்படியா? காப்பிரைட் வராது பாட்டா போடு. ஸோ எல்லாமே டச் மாடலு. இதோட விலை எவ்வளோப்பா? ஏய், வேற ஏதாவது வைடா. ஆடுது பாருங்க, ஆடுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு, இதோட மாடல் நம்பரு. இது வந்து பாத்தீங்கன்னா சோனில இது என்ன மாடல்ன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாடல் வந்து பாத்தீங்கன்னா இது மாடல் என்ன மாடல் பாரு. ஆன்லைன்ல எவ்வளவு இருக்கு பாரு. சோனி ஒரிஜினலுங்க இது, பக்கா 100% ஒரிஜினலு. சோனி SR சோனி SR SEX5 இதுதான் இதோட மாடல் நம்பரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் வச்சுக்கலாம், அதே மாதிரி இப்படி படுக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி சவுண்டு தரமாக இருக்குது. யூஎஸ்பி சார்ஜர் எல்லாமே ஃபுல் கிட்டோட, அதோ அந்த கவரோட இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து போடு ஆன்லைனில் எவ்வளோன்னு. ஏய் போடுறா, சோனி எப்படிதான் ஆன்லைனில் இல்லாமல் இருக்கும் போடு. அது ஏதாவது ஒரு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு ரேட் போட்டு இருப்பான். சோனிலாம் வந்து வாங்க முடியாது, அந்த மாதிரி எஃபெக்ட் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படியும் பார்த்தீங்கன்னா 18,000 20,000 ரூபா இருக்கும்னு என்னோட கணிப்பு. நாங்கள் கொடுக்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோப்பா போட்டிருக்கேன்? 3500 ஏப்பா இது எவ்வளோ போட்டிருக்காப்ல? 3500 போட்டிருக்காப்ல. ஒரு தரமான ஐட்டங்க இது. ஸோ இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுறீங்க. $178 சரி, எது ஒரு ரேட்டு. ஆனால் வந்து நாங்கள் கொடுக்குற விலை வெறும் 3500 சரிங்களா? உங்களுக்கு சார்ஜர் கீர்ஜர் எல்லாம் ஃபுல் கிட்டோட தரோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது OnePlus சார்ஜ் பவர் பேங்க்கு. OnePlus பவர் பேங்க் வந்து 1000 தரோம். அதே மாதிரி பிளாக் கலர் கூட இருக்கு, 1000 தான் இது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து மேக்புக் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஒரு லேப்டாப்பு. நல்லா நீட்டாக இருக்குது, ஒரு சின்ன கிராச் கூட இல்லை. ஸோ இது ஃப்ரெஷ் பீஸ் மாதிரியே இருக்குது. ஒயிட்டாக இருக்கு. இதில் யார் பேரும் இருக்கு, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சுல. ஆசிம் இது எதுப்பா இது ஆன் பண்ணுறது? ஆன் பண்ணி விட்றான். அமுக்கணுமா? ஓகே ஓகே, நான் இப்படி டச் பண்ண அமுக்கணும். அது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 512 GB SSD கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ரேம் வந்து எவ்வளோங்க? 4 GB ரேமு 512 GB SSD கொடுத்துருக்காங்க. மேக்புக் ப்ரோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா, 10,000க்கு தரோம். உண்மையிலே சூப்பர் ரேட்டு. ஏன்னா வந்து மேக்புக் ப்ரோ வந்து மேக்புக் ஏர் கூட என்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் 2013 மாடல் தான். ஸோ அதோட விலை 13,500 லாஸ்ட்டாக தரேன்னு சொல்லியிருக்கோம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற விலை ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம். அதாவது வந்து எவ்வளோன்னா உங்களுக்கு
10,000 கிட்டத்தட்ட 10,000. ஆனால் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு இடத்துல கூட டென்ட்டு கிராச் கிடையாது. ஸோ இது ஓப்பன் ஆகட்டும், நம்ம அதை ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். இது எதுக்குள்ளடா போனோம்? அமுக்கு இதை போட்டுருக்கு பாருங்க. மேக் புக் 13 inches 2012 4GB ரேமு 512GB SSD. வேற என்னடா போட்டிருக்கேன்? ஸோ அவ்வளோதான் பஸ். மெமரியை காட்டு. மெமரி ஸ்டோரேஜ் இங்கே பாருங்க, 512GB SSD கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. இதோட சார்ஜருங்க இதெல்லாம் சார்ஜர் போயிடுச்சுன்னா இது வாங்குறதுக்கே 8,000 ரூபா செலவு பண்ணணும். நீங்கள் 5,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இதெல்லாம் சார்ஜர்லாம் வந்து பக்காவாக எல்லாம் நீட்டாக புதுசாக செம்ம தெளிவாக இருக்குது. ஃபுல்லாக மூடிட்டு காமிக்கிற பாருங்க. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செகண்ட்ஸ்னாலே பெரும்பாலும் வந்து அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அது கலெக்ட் இருப்பாங்க. ஒரு இதில் ஸ்க்ரூ இருக்காது. இதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே புதுசாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பக்கா நீட்டாக, எந்த ஒரு ஸ்க்ரூவும் கலெக்டலை கொள்ளலை, சர்வீஸ் போல. ஸோ மாற்றலை. சில இது வந்து ஸ்க்ரூ கூட மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக ஜென்யூனாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபா தான் போட்டிருக்கு. ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் பொருளாக வந்திருக்கு. நான் வச்சு டக்கு டக்குன்னு போடுங்க. அப்படியே அதையும் சேர்த்து காட்டிடுறேன். ஸ்டிக்கர் எடுறா டக்குனு. அங்கேருந்து ஒரு எடுறா. அதெல்லாம் வேணாம் எடு. இப்போ ஒரு 5 பவுன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதையும் சேர்த்து ரேட்டு போட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் வந்து C65 ஒரு 8256 பாக்ஸோடு இருக்குது. 10 மாதம் வாரண்டி வேறு இருக்குது. 10 மாதம் வாரண்டி உள்ள மொபைலு. ஸோ 7,500 ரூபா தான் போட்டிருக்காப்புல. போக்கோ C65 10 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 8128 ரொம்ப கம்மியான ப்ரைஸு. 8256 அப்பா 8256 செம்ம தெளிவாக இருக்குது. வெறும் 7,500 ரூபா தான் போட்டிருக்காப்புல. ரொம்ப கம்மியாக போட்டிருக்காப்புல. ஒரு ஷோரூம்லேருந்து டெமோவில் இருக்கிற பீஸுங்க இதுங்களாம், சரிங்களா? 10 மாதம் வாரண்டியோடு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம மாடல் இது. சார்ஜரோட ஃபுல் கிட்டோடு இருக்குது. 7,500 ரூபா. 8256 போக்கோவில் C65. அதே மாதிரி ஓப்போ F19s. இது டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு, எதுவுமே சர்வீஸ் போகாதது. ஸோ தெளிவாக இருக்குது. ஓப்போ F19s பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோட இருக்கு. கலரு கோல்டு கலரு. இந்த கலருக்காகவே இந்த மொபைலை நம்ம வந்து வாங்கிடலாம். ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காப்புல. 5G மொபைல். அது 5G கிடையாதுண்ணா. ஓப்போ F19s 9,500 ரூபா தான் போட்டிருக்காப்புல. கலருக்கு தான் சூப்பராக இருக்குது. ஸோ கலருக்காகவே எடுக்கலாம். மொபைல் இது வந்து ஒரு முறை கூட சர்வீஸ் போகாது. தெளிவான ஒரு மொபைல். இது உள்ள வச்சிரு அப்படியே கையோட. சார்ஜருக்கு கேபிள் இதில் இல்லையா? கேபிள் இருக்கா? இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y73ன்னு சொல்லிட்டு 9,800. ஸோ 9,800ல் 8128GB ஒரு தரமான மொபைலு. அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மொபைல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. சார்ஜர் கீஜர் எல்லாமே இருக்குது. ஃபுல் கிட்டு. இது வரைக்கும் சர்வீஸ் போகாத மொபைலு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,800. 4G மொபைல் தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இன்னர் ஃபிங்கர். இப்போ நம்ம போட்டது எல்லாமே இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட் தான். பக்காவான போனுங்க. இதோட விலை 9,800. சரிங்களா? 9,800. அந்த ஓப்போ F19s 9,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 7,500 ரூபா. இது வந்து சாம்சங் கேலக்சியில் A13 5G. அது வாரண்டி இன்னும் வாரண்டி இருக்குது. புதுசாக இருக்குது மொபைலு.
7500 தான் போடுறாப்புல. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே ஒயர் கிட்டு எல்லாமே இருக்கு, புதுசா இருக்கு. பில்லு வந்து பாத்தீங்கன்னா பில்லு கூட இருக்கு, வசந்தன் கோ ஓனரோட போட்டோ இருக்கு. 7 மாசம் வரைக்கும் வாரண்டி இருக்கு. புது மாடல், இது புதுசு. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 7500. 6 GB RAM 128. அதுலயே விலை போட்டுறோம். நீங்க பார்த்துட்டு டக்குன்னு கால் பண்ணுங்க. பஸ் சார்ஜர் கிட்டோட இருக்கு.